வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் மார்ச் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை, சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம். பங்குனி மாதத்தில் இது 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் அனுஷம், மாலை 7:07 வரை. அதன் பின் கேட்டை. திதி தேய்பிறை பஞ்சமி, மாலை 6:09 வரை. அதன் பின் தேய்பிறை ஷஷ்டி திதி ஆரம்பம். யோகம் சித்த யோகம். மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் செவ்வாய், சனி, சுக்கிரன், மீனத்தில் சூரியன், புதன், ராகு. மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இருந்தபோதும் உங்கள் ராசி அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு சிறப்பு. 11க்குடைய கிரகம் சனி பகவான் 11ஆம் இடத்திலே இருப்பது ஒரு சிறப்பு. 7ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் இருப்பது ஒரு சிறப்பு. இவை எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். தொழில் நன்றாக நடக்கக்கூடிய ஒரு நாள். சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நேரம் இது. இப்போது நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் செயல்கள். அப்படின்னா நம்ம தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். சில பேர் சில சேரிட்டி சில விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பாங்க. சில சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபில் இருப்பாங்க. அதில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு மனதளவில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2க்குடைய கிரகம் இன்று நீச்சம் பெற்று காணப்படுகிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். அப்போ தனஸ்தான அதிபதி நீச்சம் ஆகலாமா? அப்போ பண வரவில் ஏதாவது பிரச்சனை வருமானா? ஒன்றும் இல்லை, நல்ல பண வரவு வரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் வேணால் அதிகமாக இருக்கலாம். செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்தபோதும் இது யோகமான நாள். வெளிநாட்டின் மூலம் வருவாய் வரும். வெளிநாட்டில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒரு அனுசரணை இதெல்லாம் உண்டு. நம்ம கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க்கர்ஸோடைய ஒரு நல்லிணக்கம் ஏற்படணும். இல்லைனா சண்டை சச்சரவு ஆஃபீஸில் இருந்தால் அவர்களால் நமக்கு கம்ஃபர்டபுளாக உட்காந்து வேலை செய்ய முடியாது. இப்போ அந்த மாதிரி உங்கள் கூட வேலை செய்யக்கூடியவர்களும் உங்களுக்கு நல்லிணக்கமாக இருப்பார்கள். ஒரு நல்ல ஒரு நீங்கள் அட்மாஸ்ஃபியரில் தான் வேலை செய்வீங்க. அதே மாதிரி இல்லத்திலும் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். இது ஒரு யோகமான நல்ல நாள். சிம்மராசிக்காரர்களுக்கு இடம், வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய செலவுகள் உண்டு. ஒரு பெரிய பட்ஜெட் போட்டு இப்போது வீடு வாங்குவீங்க. லோன் கிடைக்கும், ஹவுசிங் லோன் கிடைக்கும். ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகம் இப்போ இருக்குது. தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு நாள். தாயாருக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை. இந்த நாள் யோகமான நாள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரும். சிறு பிரயாணங்கள் ஏற்படும். அந்த பிரயாணத்தால் நன்மைகளும் ஏற்படும். வரவு செலவுகளில் ஏற்பட்டிருந்த சிக்கல்கள்லாம் இப்போ சரி செய்யக்கூடிய ஒரு நேரம் இது. இப்போ நம்மளே தேவையில்லாத செலவுகள்லாம் நிறையா பண்ணுவோம். அதை நம்மளே உட்காந்து இப்போ சரிபார்த்து எது தேவையான செலவு, எது தேவையற்ற செலவுன்னு அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய நேரம். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். வரவேண்டிய பணம் வரும்.
இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். சனி பகவானும் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள். இந்த இரு கிரகங்களும் எங்கு இணைந்தாலும் அது துலா ராசிக்காரர்களுக்கு யோகத்தை செய்யும். யோகம் அப்படிங்கிறமே அது என்னது? யோகம் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. உங்களுடைய வயது, நீங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அதை ஒரு காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரே ஒரு தேவை, பண தேவை இருக்குது. அந்த பண தேவை பூர்த்தியாகும். நம்ம ஒரு விஷயத்துக்கு பணத்தை இயங்கிக்கிட்டு இருப்போம். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும். இந்த மாதிரி எந்த விஷயத்துக்காவது பணம் தேவைப்படும். அந்த சமயத்தில் அந்த பணம் கிடைக்கலன்னா மனம் துயரப்படும். உங்கள் தேவைக்கும் பணம் கிடைக்கும், தேவைக்கு மீறி அதிகமாகவும் பணம் கிடைக்கும். சேமிப்புக்காக அந்த பணத்தை வச்சுக்கலாம். அதனால் இந்த ஒரு செல்வ செழிப்பு, செல்வ நிலையில் ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு, அதனால் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இந்த நாளும் இருக்கிறது. வளமான நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை, வேலை பளு அதிகமாக இருக்கலாம். நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலை கூட சில பேருக்கு இருக்கும். அடி வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள், யூரினரி ட்ராக்டில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படலாம். வெயில் நேரம் ஆரம்பிச்சாச்சு, நிறையா தண்ணி குடிங்க. அதனால் இந்த சிறுநீரக பாதையில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு நாள். கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒரு டென்ஷனும் இல்லை, எல்லாமே நல்ல நாள் தான் இன்றைக்கி. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் நீச்சமாக இருக்கார். சந்திரன் அஷ்டமாதிபதி. அஷ்டமாதிபதி பொதுவாக வளர்பிறை சந்திரனை விட தேய்பிறை சந்திரனாக இருப்பது சிறப்பு. அந்த தேய்பிறை சந்திரனாக இருந்து அவர் நீச்சமாகுவது ஒரு சிறப்பு. அஷ்டமாதிபதி நீச்சமாவது சிறப்பு. இந்த அஷ்டமாதிபதி 12ஆம் இடத்தில் இருப்பது அதை விட சிறப்பு. எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு யோகங்கள் பன்மடங்கு, பெரிய அளவில் லாபங்கள் கிடைக்க போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சந்தோஷக்கடலில் நீங்கள் நீந்தக்கூடிய ஒரு நாள், நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன், 7ஆம் வீட்டிற்கு அதிபதி 11ஆம் இடத்தில், 11க்குடைய கிரகம் 2ஆம் இடத்தில், 2ஆம் வீட்டிற்குரிய கிரகம் 2ஆம் இடத்தில். இந்த தன லாபாதிபதிகளின் சேர்க்கை, 7ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடம், 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடம், இந்த மாதிரி 2, 11, 7 இதெல்லாம் தொடர்பு வரும்போது அது எந்த ஜாதகராக இருந்தாலும் அவர்களுக்கு பெரிய ராஜயோகம் ஏற்படும். இப்போ அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு மகர ராசிக்காரர்களுக்கு. பெரிய அளவில் செல்வ செழிப்பு ஏற்படும், தன லாபங்கள் ஏற்படும், வருமானம் வரும், திருமணம் யோகம் உண்டு. திருமணத்தால் தடை ஏற்பட்டால் அதெல்லாம் விலகக்கூடிய நேரம், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் ராசி அதிபதி மற்றும் 4க்குடைய சுக்கிரன் ராசியிலே இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். அதே மாதிரி 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், ராகு என்பது அது ஒரு தன லாபத்தை சொல்லக்கூடிய விஷயம். உங்களுக்கு இப்போது ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாட்டின் மூலம் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், டாலர்ஸ், பவுண்ட்ஸ், இந்த மாதிரி பணம் அதன் மாதிரி வரும். வெளிநாட்டு கரன்சிலாம் இப்போ வரும். உங்களுக்கு நிறையா உங்களுடைய வர்த்தக விரிவாக்கம் அதிகமாகும். நல்ல குடும்ப சூழ்நிலையில் இருந்து நீங்கள் செயலை செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்க போகுது. தெய்வ அனுகூலம் உண்டு. நம்ம எந்த காரியம் செய்தாலும் நம்மளுக்கு கடவுள் அனுகிரகம் வேணும். சில பேருக்கு சில வேலை செய்யும்போது தடை தாமதங்கள்லாம் ஏற்படும், கண் திருஷ்டிப்படும். இப்போ அதெல்லாம் சரியாகி உங்களுடைய காரியத்தில் நீங்கள் நல்லபடியாக செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் செயலும் அதற்கு கடவுள் அனுகிரகமும் உண்டு. இந்த நாள் யோகத்தை சொல்லக்கூடிய ஒரு நாள். மீனராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு நேரம். அலுவலகத்தில் இன்றைக்கி கொஞ்சம் வேலை பளு, கொஞ்சம் வேலை டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்கலாம். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் சில பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருப்பாங்க. பெண்டிங் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கி எடுத்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படலாம். இருந்தபோதும் இது நல்ல நாள்.